ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் இன்ஜினியர் தேஸ் ஃப்ரம் ஓசூர். இந்த பதில் நம்ம எதை பற்றி பார்க்கலாம்னா, நம்ம ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்டோட செகண்ட் ஃப்ளோர் ரூப் கனெக்ட் பிளான் பண்ணியிருக்கோம். பட் இதுவுமே பார்த்தீங்கன்னா டூ ரெயினால் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்எம்சி தான் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகிடுச்சு ரெயினால். ஸோ அதனால் கேங்காக நம்மளோட மெட்டீரியல் ஒட்டி கூப்பிட முடியல. ஸோ என்ன பண்ணோம்னா ஆர்எம்சி தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இதுக்கு ரேஷியோ பார்த்தீங்கன்னா M25 கிரேட் சொல்லியிருக்கோம். 6 MQ வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது ஒரு கெப்பாசிட்டி கால்குலேஷன் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த லிங்க்கில் அட்டாச் பண்ணுறேன். பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் வந்து MQ எப்படி கால்குலேஷன் கெப்பாசிட்டி கால்குலேட் பண்ணுறது வந்து பார்த்துக்கோங்க. அதே போல் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பிஃபோர் கான்ட்ராக்ட் வந்து நம்ம என்னென்ன செக்லிஸ்ட் வந்து பார்க்கணும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா அந்த கிராங்கெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த கிராங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா பார்லாம் இருக்கான்றதை இன்ஷூர் பண்ணிக்காங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பார் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அந்த இன்ஷூர் பண்ணிட்டு இது எல்லாமே டைப் பண்ணிக்காங்க. நல்லா அந்த ட்ரைனிங் யூஸ் பண்ணி டைப் பண்ணி அந்த டைப் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேண்டமாக பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ராட் எடுத்து தட்டியோ அந்த மாதிரி வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கா அந்த மாதிரி வெரிஃபை பண்ணிக்கலாம். தென் அதே போல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவர் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 feet ஒன்ஸ்ன்ற மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களான்ற பாருங்கள் கிளியர் பேசிங்காக. இல்லைனா வச்சுக்கோன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பேசிங் கிடைக்காம ராட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாட்டமில் போயிடுச்சுன்னா ரூப்பில் நீங்கள் கான்ட்ராக்ட் கேஸ்டிங் முடிச்சுட்டு நம்ம சம்டைம் பிரிவு பார்த்தீங்கன்னா ராட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாட்டம் வந்து க்ளோஸாக தெரியறது வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா கரோசின் ஆகி பார்த்தீங்கன்னா நமக்கு ராட் வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அது இல்லாமல் கிளியர் கேப் இதுவே நம்ம கிளியர் வந்து கான்ட்ராக்ட் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேக் ஆகாது. பாட்டம் செக்ஷனில் அதாவது ரெயின்ஃபோர்ஸோட பாட்டம் செக்ஷனில் வந்து கான்ட்ராக்ட் வந்து ஃபில் ஆகும். ஸோ அதுக்காக வந்து நம்ம கிளியர் கவரிங் வந்து 1 inch ப்ரொவைட் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே போல் திக்னஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 6 inch வந்து பிளான் பண்ணியிருக்கோம். கான்ட்ராக்டோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா இந்த ஜங்ஷன்ஸ்லாம் விட்டுருக்காங்க இல்லைங்களா, இந்த ஜங்ஷன்ஸில் ப்ளஸ் இந்த மாதிரி ஃபேன் ஜங்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டேப் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து க்ளோஸ் பண்ணிக்காங்கன்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணலாம், இன்க்ளோஸ் பண்ணலாம். நம்ம ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா காயிட் வந்து பிளாக் ஆகிடுச்சுன்னா நம்ம க்ளீன் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதில் ஃபியூச்சரில் வந்து எலக்ட்ரிஷன் பண்ணும்போது ஸோ அது வந்து பண்ணியிருக்காங்க, இன்ஷூர் பண்ணிக்கலாம். தென் இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம பார்த்தீங்கன்னா ரூப் பிரிக்கும் வந்து இது வந்து ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா சாயில் வந்து ஃபில் பண்ணியிருப்போம். அந்த சாயில் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்காங்கன்றதை இன்ஷூர் பண்ணிக்காங்க. சொல்ல நம்ம பிளாஸ்டிக் பண்ணும்போது வந்து எடுக்கணும் இல்லைங்களா, அதுக்காக பார்த்துக்கோங்க. தென் அதே போல் தேவையான இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹூக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலான்றதை பார்த்துக்கோங்க. ஹூக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயணிங்க ஹூக்ஸ் வந்து கொடுத்துக்கலான்றதை இன்ஷூர் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த புக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாயில் வந்து ஃபில் பண்ணி வச்சிருக்கோம். ஃபியூச்சரில் வந்து இந்த ஐடென்டிஃபிகேஷனுக்காக நம்ம வந்து ஹைலைட் பண்ணியிருக்கோம். இதுவும் இன்ஷூர் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா அந்த பீமுக்கு வந்து கவரிங் கிடைக்கணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா பீம்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த கவர் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா 20 mm வந்து கொடுத்துக்கலான்ற மாதிரி இன்ஷூர் பண்ணிக்கலாம். சைடுக்கு பீமுக்கு எல்லாமே கவர் ஆகிற மாதிரி இந்த திங்ஸ் இன்ஷூர் பண்ணிக்கலாம் சைட்டில். தென் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்தர் ஆஃப் எலக்ட்ரிஷன் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்காக பைப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க மாதிரி இன்ஷூர் பண்ணிக்கலாம் சைட்டில் குரூப்பில். தென் இன்னொரு திங் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பைப் எடுத்துட்டு போகிறாங்களா, அந்த பைப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஷேக் ஆகி உடையது பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் ஆச்சுன்னா இது வந்து பிடிக்கும். ஸோ இந்த பிரச்சனைலாம் நம்ம அவாய்ட் பண்ண என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி வந்து பைண்டிங் ஒயர் போட்டு இந்த கம்பி கூடவே ரெயின் போஸ்ட் கூடவே டைப் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இன்ஷூர் பண்ணிக்கலாம் பைண்டிங் ஒயரில் ப்ராப்பராக இந்த மாதிரி. அதே போல் பார்த்தீங்கன்னா ரைஸில் வந்து ஸ்டெப்ஸும் ரைஸ் வந்து பழக வந்து அடிச்சிருக்காங்க இல்லைங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா எல்லாமே பார்த்துக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர்ஸாக வந்து ஆரம்பிச்சு விடும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ளோ தான் கான்ட்ராக்ட் ஃப்ளோ வரும். அந்த ஃபோர்ஸ் வந்து சஸ்டெயின் பண்ணுற மாதிரி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான்ற மாதிரி நம்ம வந்து இன்ஷூர் பண்ணிக்கணும் இதை. தென் இந்த சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து எங்கேயுமே கேப் இல்லாமல் கவர் பண்ணிக்கலாம். பீம்ஸ் எல்லாமே சைடு பழக எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கிற மாதிரி இன்ஷூர் பண்ணிக்கலாம். சைடு எல்லாமே எந்த ஒரு கேப்புமே இல்லாமல். அதே போல் இந்த தேக்கி சைடுமே சரி பாட்டம் செக்ஷனில் இந்த மாதிரி வந்து அடியில் வந்து இன்ஷூர் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஹோல்ஸ் வச்சுருக்கான்ற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. தென் ஃபைனல் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த முட்டைலாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க இல்லைங்களா, இந்த முட்டை எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான்ற மாதிரி வந்து ப்ராப்பராக வந்து ரெண்டமாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கான்ற மாதிரி ஏதாச்சும் லூஸாக இருந்துச்சுன்னா நம்ம சென்டிங் கூட்டு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி இன்ஷூர் பண்ணிக்கலாம் சைட்டில். அதே போல் மேலே வந்து சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து ஓவராக அதிகமாக வந்து கேப்ஸ் எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கான்றதை இன்ஷூர் பண்ணிக்கலாம். சீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து எதுவுமே மேட்சான எதுவுமே கேப்ஸ் எதுவுமே தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபியூச்சர் வந்து நம்ம வந்து கான்ட்ராக்ட் கேஸ்டிங் பார்த்தீங்கன்னா கேப்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு என்ன ஆகும்னா நம்ம அந்த கான்ட்ராக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டோட பால் எல்லாமே கீழே அவ்வளோ அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாமே இன்ஷூர் பண்ணிக்கலாம் சைட்டில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீடு கட்டுற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் இந்த திங்ஸ் எல்லாமே மறக்காமல் நோட் பண்ணிப்பாங்க நம்ம சைட்டில். ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக இருந்தால் நம்ம வந்து ப்ராப்பராக ரூப் காஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பராக பண்ணிக்கலாம். எந்த ஒரு மிஸ்டேக்லாம் நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இப்போ நம்ம ஒசூர் சரௌண்டிங் ஃபுல்லாக வந்து சிவில் உட்காந்து லேப் கனெக்டில் பண்ணிட்டு இருக்கோம். இருக்காமல் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு மறக்காமல் கான்டெக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.